10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்னு ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தை ரொம்ப சிம்பிளாக நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பாளையக்காரர் முறைனா என்ன, அந்த முறை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது, இந்த பாளையக்காரர்களை யார் ஆங்கிலேயரை எதிர்த்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம சிம்பிளாகவே பார்த்துடலாம். முதல்ல பாளையக்காரர் முறை எப்படி உருவாச்சு, யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கலாம். பாளையக்காரர் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதுவே ஆங்கிலேயர்கள் போலிக்கார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பாளையக்காரர் முறை எங்கே ஃபஸ்ட்டு உருவாச்சுன்னா, தெலுங்கானாவுக்கு பக்கத்தில் வாரங்கல் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்தை காகத்திய வம்சம் அப்படிங்கிற ஒரு வம்சம் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த வம்சத்தில் வந்த அரசன் பிரதாபருத்திரன் தான் இதை உருவாக்குனார்னு சொல்கிறாங்க. பிறகு அது விஜயநகர அரசுக்கு வந்திருக்கு. பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்ததுன்னா 1529 விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவர் மதுரையுடைய நாயக்கராக நியமிக்கப்படுறாரு. அவரும் அவருடைய அமைச்சர் அரியநாதர் அப்படிங்கிறவரும், இந்த 2 பேரும் சேர்ந்து தான் பாளையக்காரர் முறையை தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டை மொத்தம் 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு பாளையத்துக்கும் பொறுப்புகளும் கடமைகளும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பாளையக்காரரும் அவருடைய எல்லையை கரெக்டாக கண்காணித்து காவல் காத்துக்கிட்டே வரணும். இப்படி காவல் காக்கும் கடமைக்கு படிக்காவல் அல்லது அரசு காவல்னு பேருங்க. இந்த பாளையக்காரர்கள் 60 தலைமுறையாக தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. பாளையக்காரர் அப்படின்னு சொல்லும்போது 72 பாளையக்காரர்னு நம்ம பார்த்தோம். இதை பொதுவாக நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். கிழக்கு பகுதி பாளையங்கள், மேற்கு பகுதி பாளையங்கள். கிழக்கு பகுதியில் பாதி பாளையங்கள் இருந்திருக்கு, மேற்கு பகுதியிலும் பாதி பாளையங்கள் இருந்திருக்கு. கிழக்கு பகுதியில் இருந்த முக்கியமான பாளையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இதெல்லாம் கிழக்கு பகுதியில் இருந்த முக்கியமான பாளையங்கள். இதை படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்பாங்கன்னா, கிழக்கு பகுதி பாளையங்களில் பொருந்தாதது எது அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. கிழக்கு பகுதி பாளையங்களுடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன். இவர் என்ன சொல்லுவாரோ அதை தான் மற்றவங்க கேட்பாங்க. அதுவே மேற்கு பகுதி பாளையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாதி பாளையங்கள் இருந்தது. இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் எல்லாமே முக்கியமான பாளையங்கள். மேற்கு பகுதி பாளையங்களுக்கு பூலித்தேவர் தலைவராக இருந்தார். இவர் என்ன சொல்லுவாரோ அதை தான் மற்றவங்க கேட்பாங்க. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பாளையக்காரர் யாருன்னா பூலித்தேவர். இவர் ஆங்கிலேயரை எப்போ எதிர்த்தாருன்னா 1755 முதல் 1767 வரைக்கும் எதிர்த்திருக்காரு. பூலித்தேவர்கிட்ட ஒரு புகழ்பெற்ற படைத்தளபதி இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன். இந்த பூலித்தேவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருந்த எல்லா பாளையக்காரர்களையும் ஒன்றா திரட்டி பாளையக்காரர் கூட்டமைப்பு அப்படிங்கிற கூட்டமைப்பு உருவாக்குறாரு. இதில் ஒரே ஒரு பாளையம் மட்டும் சேரலை. எதுன்னு பார்த்துக்கோங்க, சிவகிரி என்ற ஒரு பாளையம் மட்டும் சேரலை. இந்த பூலித்தேவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்த மதுரை பகுதியில் இருந்த ஆற்காடு நவாபுடைய முகவர்கள் அவங்க கூட நட்பாக இருந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருந்திருக்காங்க. மியானா, முடிபையா, நபிகான் கட்டாக். இந்த 3 பேருமே சந்தா சாஹிப்புடைய முகவர்கள், ஆற்காடு நவாபுடைய முகவர்கள். அவங்கக்கிட்ட இவர் நெருக்கமாக தான் இருந்திருக்காரு. ஆனால் ஆங்கிலேயர்னு வரும்போது மட்டும் எதிர்த்திருக்காரு. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூலித்தேவர் மேலே படையெடுத்து வந்திருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா 1755 கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவரும் மாபூஸ்கான் அப்படிங்கிறவரும், இந்த 2 பேரும் சேர்ந்து படையெடுத்து வர்றாங்க. ஆனால் அது தோல்வியில் முடியுது. அதுக்கு அடுத்து யூசுப் கான் அனுப்புகிறாங்க. யூசுப் கானுடைய இயற்பெயர் மருதநாயகம். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, கான் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பூலித்தேவரை தோற்கடிக்கிறாரு. எப்போன்னா 1761 மே 16ஆம் தேதி பூலித்தேவரை தோற்கடித்து அவருடைய 3 கோட்டைகளை பிடிச்சுக்கிறாரு. என்னென்ன கோட்டைன்னு பாருங்கள், நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர். இந்த 3 கோட்டைகளும் பூலித்தேவருடைய கோட்டைகள். அதை பிடிச்சுக்கிறாங்க. இந்த யூசுப் கானையும் ஆங்கிலேயர்கள் தேச துரோக குற்றம் சாட்டி 1764 தூக்கில் போட்டுருவாங்க. பிறகு பூலித்தேவரும் நாட்டை பிடிச்சிக்குவார். 1764 நாட்டை பிடிச்சிக்குவார். ஆனால் 1767 கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் பூலித்தேவரை தோற்கடிப்பார். பூலித்தேவர் தப்பிச்சு காட்டுக்குள்ளே போயிடுவார். காட்டுக்குள்ளே போனவர் திரும்ப வரவே இல்லை. அடுத்து ஆங்கிலேயரை எதிர்த்தவர் வேல்நாச்சியார். இவருடைய காலம் 1730 to 1796 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் யாருன்னா ராமநாதபுர அரசராக இருந்த செல்லமுத்து சேதுபதியுடைய ஒரே மகள். இவருடைய கணவர் பெயர் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர். சிவகங்கை மேலேயும் ஆங்கிலேயர் படையெடுத்து வராங்க. யார் படையெடுத்து வர்றாங்கன்னா லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சூர் அப்படிங்கிறவர் படையெடுத்து வராரு. எப்போனா 1772 படையெடுத்து வராரு. போர் காளையார் கோவிலில் நடக்குது. அந்த போரில் முத்து வடுகநாதர் இறந்துடுறாரு. வேல்நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குழந்தையை கூட்டிகிட்டு சிவகங்கையில் தப்பிச்சு திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற விருப்பாட்சி அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க. அங்கேயே 8 ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு யார் பாதுகாப்பாக இருந்திருப்பாங்கன்னா, திண்டுக்கலுடைய கோபால நாயக்கர் தான் பாதுகாப்பாக இருந்திருப்பார். வேல்நாச்சியார் சிவகங்கையை மீட்பதற்காக ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்பாங்க. ஹைதர் அலியும் உதவி பண்ணுவார். ஹைதர் அலி திண்டுக்கல்லை பிடிச்சி வச்சுருப்பாங்க. திண்டுக்கல் ஹைதர் அலியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். திண்டுக்கல்லில் சையத் அப்படிங்கிற ஒரு படை தளபதி இருப்பார். அவர்கிட்ட சொல்லி வேல்நாச்சியாருக்கு 5000 குதிரைப்படை வீரர்களை கொடுக்க சொல்லுவார் ஹைதர் அலி. 5000 குதிரைப்படை வீரர்களை சையத் கொடுப்பார். அந்த 5000 பேரோட
வேல் நாச்சியார் சிவகங்கை மீட்க கிளம்புவாங்க. வேல் நாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு தளபதியாக இருந்தது யாருன்னா குயிலி. பெண்கள் படைப்பிரிவுக்கு பெயர் உடையாள். நல்லா பாருங்கள், படைப்பிரிவுக்கு பெயர் உடையாள், படை தளபதிக்கு பெயர் குயிலி. இவங்க 1780 சிவகங்கையை மீண்டும் மீட்பாங்க. இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண்ணரசி, அவங்களை தோற்கடித்த முதல் பெண்ணரசினா வேல்நாச்சியார் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோபாலநாயக்கர். இவர் யார் அப்படின்னா வேல்நாச்சியாருக்கு பாதுகாப்பாக இருந்தவர். 8 வருடம் பாதுகாப்பாக இருந்திருப்பார். இவர் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர். இந்த கூட்டமைப்பில் புகழ்பெற்ற பாளையக்காரர்களும் இருந்திருக்காங்க. யாராருன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர், இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவங்க. இந்த திண்டுக்கல் கூட்டமைப்போட திப்பு சுல்தான் நெருங்கிய நட்புறவாக இருந்திருக்காரு. கோபால் நாயக்கருக்கு ஒரு நட்புறவு குழுவை திப்பு சுல்தான் அனுப்பியிருக்காரு. கோபால் நாயக்கர் ஆங்கிலேயரை எதிர்த்திருக்காரு. இவர் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவராக இருந்தாலும் இவர் ஆங்கிலேயரை எங்கே எதிர்த்தாருன்னா கோயம்புத்தூரில் தான் எதிர்த்தார். 1801 ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன். இவருடைய காலம் 1790 to 1799. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு திறமைமிக்க அமைச்சர் இருப்பார். அவர் பேர் சிவசுப்பிரமணியனார். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆரம்பத்தில் ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்காரு. இது ஆங்கிலேயர்களே சொல்லியிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் லண்டன் அப்படிங்கிற ஆங்கிலேயரும் காலின் ஜாக்சன் அப்படிங்கிற ஆங்கிலேயரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிறகு தான் ஆங்கிலேயருக்கு எதிராக வீரபாண்டிய கட்டபொம்மன் மாறுறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய ஆட்சி காலத்தில் ராமநாதபுரத்துடைய ஆட்சியாளர், அதாவது கலெக்டராக இருந்தது யாருன்னா ஜாக்சன் துரை அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். சென்னையுடைய ஆளுநராக இருந்தவர் யாருன்னா எட்வர்டு கிளைவ் இருந்திருப்பார். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கில அரசுக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகைன்னு பார்த்தீங்கன்னா 1798 3310 பக்கோடாவை தரணும். அதை அவர் கட்டாமையே வச்சிருப்பார். இதனால் ஜாக்சன் துரை என்ன பண்ணுவார்னா அந்த வரி பணத்தை கட்டுங்க, நீங்கள் நேரில் என்ன சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு 1798 ஆகஸ்ட் 18 டைம் கொடுப்பாரு. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்திக்க மாட்டார். எப்போ 2 பேரும் மீட் பண்ணுவாங்கன்னா 1798 செப்டம்பர் 19 கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து தான் 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணுவாங்க. அப்போ 3 மணி நேரம் கட்டபொம்மனை நிற்க வச்சே பேசுவார் ஜாக்சன் துரை. கட்டபொம்மனை கைது பண்ணவும் முயற்சி பண்ணுவாங்க. சின்ன சண்டை நடக்கும். அந்த சண்டையில் லெப்டினன்ட் கிளார்க் கொல்லப்படுவார். இவர் யாருன்னா ஒரு ஆங்கில அதிகாரி. இவரை கொன்றுவாங்க. இந்த பிரச்சனை சென்னை வரைக்கும் போயிடும். சென்னையுடைய அரசாங்கம் இந்த பிரச்சனை விசாரிக்க 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைப்பாங்க. அந்த 3 பேர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ப்ரௌனு, வில்லியம் ஓரம், ஜான் காசாமேசர். இந்த 3 பேர் தான் அந்த குழுவில் இருப்பாங்க. இந்த குழுவுக்கு முன்னால் 1798 டிசம்பர் 5 வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆஜராகி அவருடைய நியாயத்தை சொல்லுவார். அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை விட்டுருவாங்க. ராமநாதபுரத்துடைய ஆட்சியாளராக இருந்த ஜாக்சனை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக SR லூசிங்டன் அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனும் 3310 பக்கோடாவிலிருந்து 1080 பக்கோடா தவிர மற்ற எல்லா காசையுமே கட்டிடுவார். கட்ட வேண்டியது 1080 பக்கோடாவை மட்டும் கட்டணும். இந்த சமயத்தில் 1799 சென்னையுடைய ஆளுநர் மாற்றப்படுவார். புதிய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு. வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரருடைய கூட்டமைப்பில் இணைவார். இதை ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பாங்க, நீங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சேருவார். மருது பாண்டியருடைய கூட்டமைப்பில் சேராத சிவகிரி பாளையத்தை கட்டபொம்மன் தாக்குவார். எனவே கட்டபொம்மன் மேலே ஆங்கிலேயர் படையெடுப்பாங்க. 1799 மே மாதத்தில் மேஜர் பானர்மேன் பெரும் படையோட கட்டபொம்மனை தாக்க வருவார். 1799 செப்டம்பர் 1 டைம் கொடுப்பாங்க. கட்டபொம்மன் சரணடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சரணடைய மாட்டார். 1799 செப்டம்பர் 5 கோட்டையை ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. எல்லா படையும் வந்துடும். கட்டபொம்மன்கிட்ட ராமலிங்கர் அப்படிங்கிறவரை தூது அனுப்புவாங்க. இந்த தூதுவெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் கட்டபொம்மன் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. போர் பல இடங்கள் நடக்கும். கல்லர்பட்டி அப்படிங்கிற இடத்துல நடந்த சண்டையில் கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுவார். அவரை 1799 செப்டம்பர் 13 நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல தூக்கில் போட்டுருவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனையும் கைது பண்ணிட்டு 1799 அக்டோபர் 16 கயத்தாருக்கு பக்கத்தில் இருக்கிற பழையக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனையும் தூக்கில் போட்டுருவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மருது சகோதரர்கள். 2 பேர். பெரிய மருதுக்கு வெள்ள மருதுன்னு பேர், சின்ன மருதுக்கு மருது பாண்டியர்னு பேர். சின்ன மருதுடைய தலைமையிடம் சிறுவயல். மருது சகோதரர்களும் ஆங்கிலேயரை எதிர்த்திருப்பாங்க. இவங்களுடைய எதிர்ப்பானது பிரிட்டிஷ் குறிப்புகளில் 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழக குறிப்புகளில் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மருது பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. அந்த கூட்டமைப்பில் எல்லா பாளையக்காரர்களும் சேர்றாங்க. அவங்க 1800 ஏப்ரலில் விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துல ஒன்றா கூடி ஆங்கிலேயரை எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆங்கிலேயரை ஃபஸ்ட்டு எங்கே எதிர்த்தாங்கன்னா 1800 ஜூன் மாதத்தில் கோயம்புத்தூரில் தான் ஃபஸ்ட்டு எதிர்த்தாங்க. சிவகங்கை மேலே கர்னல் அக்னியோ அப்படிங்கிறவரும் கர்னல் இன்னஸ் அப்படிங்கிறவரும் படையெடுத்து வராங்க. இது மிகப்பெரிய படையாக இருக்குது. எனவே மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படிங்கிற பேரறிக்கையை 1801 ஜூன் மாதம் வெளியிடுறாங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது எப்போ வெளியிடப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க, 1801 ஜூன் மாதத்தில். இந்த பேரறிக்கை 2 நகல் கொண்டது. இதில் முதல் நகலை வந்து திருச்சியில் இருந்த ஆற்காடு நவாப்புடைய கோட்டை முன்பக்க சுவரில் ஒட்டுறாங்க. 2வது நகலை திருச்சியில் இருந்த ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுற்றுச்சுவரில் ஒட்டுறாங்க. 2 நகல் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து போர் நடக்குது. அந்த போரில் மருது சகோதரர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. 1801 அக்டோபர் 24 இவங்களை திருப்பத்தூர் கோட்டையில் ஆங்கிலேயர்கள் தூக்கில் போடுறாங்க. இவங்களுடைய வம்சாவளியினர் 73 பேரை நாடு கடத்துறாங்க. மலேயாவுடைய பினாகு தீவுக்கு நாடு கடத்துறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தீரன் சின்னமலை. இவருடைய காலம் 1756 டு 1805 வரைக்கும் வாழ்ந்தவர். இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. இவருக்கு ஏன் தீரன் சின்னமலைங்கிற பேர் வந்ததுன்னா, இந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது திப்புவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. திப்புவுடைய திவானா கொங்கு மண்டல பகுதியில் இருந்தவர் முகமது அலி. இவர் கொங்கு மண்டல பகுதியில் வரியை வசூல் பண்ணி அதை திப்புவுக்கு அனுப்பிட்டு இருந்தார். அப்படி போன வரிப்பணத்தை தீரன் சின்னமலை வந்து பிடுங்கிக்கிட்டதுனால அவருக்கு அந்த பேர் வந்திருக்கு. தீரன் சின்னமலையும் முகமது அலியும் போர் தொடுத்திருக்காங்க. இந்த போரானது நொய்யல் ஆற்றங்கரையில் நடந்திருக்கு. தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்தில் நின்று எதிர்த்து போர் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துக்கு ஓடா நிலை அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இவர் பின்பற்றிய போர் முறை கொரில்லா போர் முறை. கடைசியாக தீரன் சின்னமலையையும் ஆங்கிலேயர்கள் கைது பண்ணிட்டாங்க. இவர் 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கில் போட்டுறாங்க. ஒரு பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை எப்போ முடிவுக்கு வந்ததுன்னா 1805 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை போட்டுட்டாங்க. அதன்படி பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலூர் புரட்சி. எப்போ நடந்ததுன்னா 1806 நடந்தது. என்ன காரணம்னா, ஆங்கிலேயர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பிடிச்சிட்டாங்க. இந்த முறை வந்து புரட்சி பண்ணது யாருன்னா பாளையக்காரர்கள் பண்ணல, அவங்ககிட்ட வேலை பார்த்த படை வீரர்கள் புரட்சி பண்ணாங்க. அதான் வந்து வேலூர் புரட்சி. நல்லா கவனிங்க, பாளையக்காரர் போருங்கிறது பாளையக்காரர்கள் நடத்திய போர். ஆனால் வேலூர் புரட்சி என்பது படை வீரர்கள் நடத்திய போர். ஆங்கிலேயர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பிடிச்சிட்டாங்க. எப்படி பிடிச்சாங்கன்னா, சேலம் திண்டுக்கல் பகுதியை 1792 உடன்படிக்கை போட்டு பிடிச்சிட்டாங்க. தஞ்சாவூர் பகுதியை 1798 பிடிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர் பகுதியை 1799 பிடிச்சிட்டாங்க. இந்த அனைத்து பகுதியில் இருந்த படை வீரர்கள் எல்லாமே இப்போ ஆங்கிலேயர்கிட்ட சேர ஆரம்பித்தாங்க. அவங்க தான் ஆங்கிலேயரை எதிர்த்து வேலூர் கழகத்தை நடத்தியிருக்காங்க. வேலூர் புரட்சி நடக்கும்போது தலைமை தளபதியாக இருந்தது யாருன்னா சர் ஜான் கிரெடக் அவர் இருந்தார். துணை தளபதியாக அக்னியூ அப்படிங்கிற இருந்தார். சென்னையுடைய ஆளுநராக வில்லியம் பெண்டிங் பிரபு இருந்தார். வேலூர் புரட்சி எப்போ ஏற்பட்டது அப்படின்னா 1806 ஜூலை 10 ஏற்பட்டது. இந்த டேட்டை வந்து அடிக்கடி கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வேலூர் புரட்சி நடந்த பிறகு அங்கே இருந்து ஆங்கில கொடியை இறக்கிட்டு திப்புவுடைய கொடியான புலிக்கொடியை ஏற்றுறாங்க. திப்புவுடைய மூத்த மகன் பதே கைதர் இவரை அரசராக அறிவிக்கிறாங்க. புரட்சியில் ஈடுபட்ட படைப்பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னா 1வது மற்றும் 23வது படைப்பிரிவு தான் புரட்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 12 ஆங்கில அதிகாரிகளை கொண்டிருப்பாங்க. முதல்ல பலியான அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் பேன்கோட், இவர் தான் முதல்ல கொண்டிருப்பாங்க. வேலூர் கோட்டையை வீரர்கள் பிடிச்சுக்கிட்ட செய்தி மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிற கோட்டைக்கு வெளியே இருந்த அதிகாரிக்கு தெரிய வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆற்காடில் இருந்த குதிரைப்படை வீரர் கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கேப்டன் யங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் மிகப்பெரிய குதிரைப்படையை கூட்டிகிட்டு வராரு. வேலூர் கோட்டைக்குள்ள நுழைறாரு. அங்கிருந்த இந்திய வீரர்களை கொன்று குவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 வீரர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கழகத்தை அடக்கிறதுக்காக கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வழங்கப்பட்டது அப்படின்னு புக்கில் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடத்தை சுருக்கமாக பார்த்துட்டோம். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள்.